சென்னையில் பிக்கஸ்ட் கோவில் ஃபெஸ்டிவல் கபாலீஸ்வரர் கோவில் 63 திருவிழாக்கு தான் போயிருந்தோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். போகிற வழியெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அங்கேருந்து நடந்து தான் போக வேண்டியதாக இருந்தது கோவிலுக்கு. நாங்கள் அங்கே போகும்போதே ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போது கரெக்டாக எதிர்க்க வந்தார். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே பந்தல் தெரியுதில்ல, அந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்க பந்தல் போட்டிருந்தாங்க. அங்கே தான் அவர் நிற்பார். இவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். நான் திருவண்ணாமலையில் பார்த்துருக்கேன். குட்டி குட்டி பசங்கள்லாம் மேலே வாசிச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. அப்புறம் தேரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர்கிட்ட வர வர இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. நான் கெடுக்க விரும்பலை. ஸோ நீங்கள் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பின்னாடியே அம்பாலும் வந்தாங்க. அவங்கள பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்க பின்னாடி முடி இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் லேட்டாக வந்ததுனால 63 நாயன்மார்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக தான் நடந்து போயிட்டுருந்தோம். நடக்கக்கூட முடியல, அவ்வளோ கூட்டம். சின்ன சின்ன பசங்கள்லாம் மேலே வாசிச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே கேட்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. போகிற வழி எல்லாமே மேளம், ட்ரம்ஸு, கரெக்டானு எனக்கு தெரியல, சிவவாத்தியம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செண்டை மேளம், இது எல்லாமே வாசிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கவங்க கிட்ட தான் கேட்டு நாயன்மார்கள் எங்கே இருக்காங்கன்னு கேட்டு அங்கே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். தூபம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாயன்மார்கள் இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் பார்த்துட்டு இருந்தோம். ஒரே இதில் 3 நாயன்மார்கள் 3 பேராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1-2 பேரை மட்டும் பல்லக்கில் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்களையும் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி கோவிலுக்கு போகலான்னு கோவிலுக்கும் கிளம்பிட்டோம். சாமியை பார்க்குறோன்னு 4 வீதியுமே சுற்றி கும்பிட்டாச்சு. அங்கே ஒரு பையன் ரொம்ப அழகாக ஆடிக்கிட்டு இருந்தான். பார்க்கவே நல்லா இருந்தது. போகிற வழியெல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. டீ, ஐஸ்கிரீம், சாக்லேட்டு, சக்கரை பொங்கல், கேசரி இதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோவில் போகலான்னு கோவில்கிட்ட போயிட்டோம். கோவில் போகும்போதே கடையெல்லாம் பார்த்துட்டே தான் போனோம். வரும்போது ஏதாவது வாங்கலாம் அப்படி சொல்லி பார்த்துட்டே போயாச்சு. லைட்டிங்கோட கோபுரம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. வெளியே தான் அவ்வளோ கூட்டம்னு பார்த்தா உள்ளே போனால் அதுக்கு மேலே கூட்டம். நடக்கக்கூட முடியல, அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். கோவில் உள்ளேயுமே பென்னு, பென்சிலு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்னென்னா குப்பையெல்லாம் அங்கங்கேயே போட்டுடுறாங்க. அதையும் கொஞ்சம் எடுத்துட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடையெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ வெளியே வளையல், ஐஸ்கிரீம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு, வளையலை சாப்பிடல, ஐஸ்கிரீமை சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா, பை பாய்.